அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. சில சூழ்நிலைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் நடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும். சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து தேவன் நிறுத்துகிற வேளையிலே, இதற்காகத்தானா கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட கஷ்டங்களிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் என்னை நடத்தி வந்தார், ஆண்டவரே இந்த இடத்திற்கு வந்ததுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்ல தோன்றும். இப்படிதான் யோசேப்பு ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்கிறார், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற வேளையிலே யோசேப்பு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது பாருங்கள். தகப்பனாலே யோசேப்பு சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டார். ஆனால் அதே சகோதரர்கள் அவனை குழியில் போட்டு பின்பு மீதியானிடத்திலே இஸ்மவேலரிடத்திலே விற்று போடுகிறார்கள். யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் அடிமையாக இருக்கிறான். செய்யாத தவறுக்காக சிறைச்சாலை செல்கிறான். நாட்கள் உருண்டோடி கொண்டே இருக்கிறது. இதை குறித்து 105ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோம். பின்பு ராஜா அவனை கட்டவிழ்க்கு சொன்னான். ஜனத்தின் அதிபதி அவனை உயர்த்தினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் கர்த்தர் நம்மை நடத்துகிறது வேறொரு கோணங்களில் இருக்கலாம், வேறொரு பாதைகளில் இருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி சரியான திசையிலே கொண்டு போய் ஒரு உன்னத ஸ்தானத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கடினமான சூழ்நிலைகளை நினைத்து, போராட்டங்களை நினைத்து, சஞ்சலங்களை நினைத்து நீங்கள் கலங்கலாம். இது முடிவல்ல. இதுக்கு மேலாக கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துகிறது இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏனென்றால் அவருடைய திட்டத்துக்குள்ளாய் நாம் வந்துவிட்டாலே சில நேரத்தில் எதிர்மறையாக கூட இருக்கலாம், சில நேரத்தில் போராட்டமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய இலக்கு சரியாக இருக்கும். ஆக இந்த காலை நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒரு பயங்கர பிரச்சனையில் போராட்டத்தில் இருக்கிறீங்களா? உங்கள் விசுவாசத்துக்கே பயங்கர போராட்டம் இருக்கா? கவலைப்படாதிருங்கள். இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்க ஆரம்பிங்க. நீங்கள் நெருங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையில் கொண்டு போய் ஒரு காலத்திலே இதற்காகத்தானா கர்த்தர் என்னை இப்படியெல்லாம் நடத்தினார் என்று சொல்ல தோன்றும். அதற்காக தான் இப்படி யோசிப்பு சொல்கிறார், நீங்கள் அல்ல, என் தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். நீங்கள் விற்று போட்டீர்கள், ஆனால் ஜீவரட்சணை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை இந்த இடத்திலே உயர்த்தி வைத்தார். இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்களும் சொல்லக்கூடும். உங்கள் வாழ்க்கையின் தேவன் மாற்றுவார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டு சோர்ந்து போய் ஜெபிக்க மறவாமல், தேவனை தேட மறவாமல், நீங்கள் வேத வசனத்தை மறவாமல் கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேட ஆரம்பியுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நீங்கள் பார்க்கக்கூடும். இதே போன்ற ஒரு சாட்சியை ஒரு காலத்திலே கர்த்தர் உங்கள் வாயினாலும் சொல்ல வைப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, யோசேப்பின் வாழ்க்கையில் எதிர்மறையாய் எல்லா சூழ்நிலைகள் நடந்தாலும் அவரை ஒரு சரியான இலக்கிற்கு நேராய் நீர் திட்டம் பண்ணின இலக்கிற்கு நேராய் கொண்டு போனீர். அதே போல் இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களை சரியான இலக்கிற்கு ஆண்டவரே நீர் அழைத்து போகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். தேவன் நம்முடைய பிள்ளைகளை சரியான நேரத்தில் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.